20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். லண்டன்லேருந்து வந்து கனடாவிலேருந்து பிரித்தானியிலிருந்து வந்திருக்கேன். அதிசயமானது பட்டைக்குள் விழுந்த போது கனிரெண்ட ஓசை கேட்டது. லண்டன் பார்க்குறதுக்கே சந்தோஷமாக. கைதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் இன்றைய தினம் பிரம்மாண்டமான திருவிழா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னை அழைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுவும் லண்டன்லேருந்து வந்தவர்கள் வாங்க ஊருக்கு வாங்க திருவிழா பாருங்கன்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறேன். வந்த உடனே பட்டாசு எல்லாம் கொளுத்தி வானவேடிக்கையோட பாரம்பரியமான திருவிழாக்கள் எப்படி இடம்பெறுகிறதோ இந்த காணொளி பாருங்க. இவ்வளவு மக்கள் திரண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இதோட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியில் பாருங்க. அப்படியே ஆட்டம் பாட்டம் வந்து திருவிழா அப்படி ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் அப்படியே எப்படி இந்த கைதடி இலங்கை யாழ்ப்பாணம் கைதடி என்ற ஊரில் எப்படி திருவிழா இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் முதன் முறையாக வந்திருக்கிறேன். இவ்வளவு ஆட்டக்காரர்கள் பாருங்க. எல்லோருமே இந்த கிராமிய ஆட்டக்காரர்கள், கிராமிய கலை வடிவங்கள் அப்படி என்று சொல்லலாம். ஏழுதாள வாத்தியம் பொம்மலாட்டம், ஆட்டம், மயிலாட்டம், அரசர் ஆட்டம் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதோட வான வேடிக்கை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அப்படியே பக்தியோட இன்றைய நாள் விநாயக பெருமானையும் முருக பெருமானையும் பக்தர்கள் அப்படியே இரண்டு கரையிலையும் பிடித்து இழுத்துட்டு வர காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் வந்து கைதடி வீரகத்தி பிள்ளையார் கோயில். இன்றைக்கு 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த ஆலயம் உருவானதாக இங்கே ஆவண ரீதியான வரலாறுகள் இருக்கின்றது. அப்படியே வெடிகள் எல்லாம் கொடுத்துறாங்க பாருங்க. இது மரத்துக்குள்ள ஒரு வெடி வெடிக்குது. சுவாமியினுடைய அலங்கார வேலைப்பாடுகளை பாருங்க மக்களே. இன்றைய தினம் வெளிவீதி உலா வந்திருக்கின்ற பிள்ளையாரை குதிரை வாகனத்திலே அப்படி அலங்கரித்து வெளிவீதி உலா கொண்டு வந்திருக்கிற அதே நேரத்தில் ஏனிய சுவாமிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோட கிடாய் வாகனத்திலே எப்படி வெளிவீதி உலா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. கைதடி வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில் நாங்கள் நிற்கிறோம் பாருங்க. குதிரை ஆட்டம், அப்படியே புள்ளி ஆட்டம், மயில் ஆட்டம், அப்படியே பொம்மல் ஆட்டம் என்று சொல்லி மேலதாள வாத்தியங்கள் மூலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மரம் பத்திரிய புதுதிரியில் பாருங்க. சரியா நாங்கள் கோவிலுக்கு பின்னால் வந்து நிற்கிறோம். இது வந்து அரசர் ஆட்டம். வில் அம்போட வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மேய்ச்சல் தரவையாகவும் பெற்ற காடாகவும் இருந்த இடத்திலே இங்கே மாடுகள் மேய்க்க விடுவதும் இன்னும் மாடுகளுக்கு குலைகள் வெட்டுவது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த பிரதேசம். எதிர்பாராமல் ஒரு மூதாட்டி கொக்கச்சத்தால் குலை வெட்டிய போது அந்த கொக்கச்சத்தம் கலன்று இந்த பட்டைக்குள் விழுந்த போது கனிரெண்ட ஓசை கேட்டது. அந்த ஓசையின் நிமித்தம் அந்த இடத்தை அயலில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனையும் கூப்பிட்டு துப்புரவு செய்து கொக்கச்சத்தாத்தை தேடிய போதும் அங்கே ஒரு பிள்ளையார் சிலை கண்டெடுக்கப்பட்டதுடன் அந்த கையிலே இந்த கொக்கச்சத்தாம்பத்த ஒரு தளம்பு மேற்பட்டது கையிலே. அதுதான் கைத்தறி பிள்ளையார். அந்த ஊரினுடைய பேரும் கைத்தடியாக மாறி இன்று கைதடியாக மருவி வந்திருக்கின்றது. அவ்வாறான ஒரு பழமையான ஆலயம். திருவிழாக்கள் வந்தாலே உண்மையிலே இவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் பெறும். இப்படியான திருவிழாக்களில் இப்படி குதிரை ஆட்டம், அரசர் ஆட்டங்களையும் வந்து நீங்கள் திருவிழாக்களில் வந்து புரியுங்கள்.
எவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல திறந்திருக்கிறார்கள் சொல்லி பாருங்கள். ஆட்டம், குதிரை ஆட்டம், மயிலாட்டம், அரசர் ஆட்டம் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. வணக்கம். வெளிநாடுகளில் இருந்து எங்களோட உறவுகள் வந்திருக்கிறாங்க இந்த கைதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம். ஆமாம். எப்படி இருக்கு? முதல்ல நீங்க எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு இதில் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கல மிக மகிழ்ச்சியாக உள்ளது. என்ன இந்த வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில் அப்படி என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு? ஒரு நினைச்சது நடக்கிற காரியம், நம்பிக்கை தான் மெயின். எனது ஊர் மாங்குளம். உங்களுடைய பேர்? சிவராஜா. வீரகத்தி விநாயகர் ஆலயம் இந்த சிறப்பு என்ன? ஏன் பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வராங்க? அது அது அதிசயமானது. மக்களுக்கு நல்ல விளக்கிதை தந்து நல்ல மக்கள் இந்த பிள்ளையாரால் இன்று நல்ல வழியாக இருக்கிறார்கள். பிள்ளையார் வீரகத்தி நல்ல புதுமையான பிள்ளையார், முருகண்டி பிள்ளையார் மாதிரி இது வீரகத்தி பிள்ளையார். அப்படி மக்கள் என்றும் நல்ல மாதிரி இன்றைக்கு மக்கள் நல்ல நிலையில் இருக்குமாண்டா இந்த வீரகத்தி பிள்ளையார். எல்லா ஊர்களில் இருந்தும் இந்த ஆலயத்துக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருக்கணும். வணக்கம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். சிறப்பு. எப்படி இருக்கு அங்க இருந்து உங்க ஊருக்கு வந்திருக்கிறீங்க? இந்த நிக்கிற உணர்வு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வீட்டு நல்லா இருக்கு. அது இது பார்க்கத்தான் வாரம் நாங்கள் ஒரு வருஷம். நான் வந்திருந்தேன் மக்களே. இந்த ஆலயத்தில் ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க. இந்த மண்டபம் எல்லாம் இப்போ அழிஞ்சிட்டுது. ஒரு வடிவம் நான் கிட்டவா காட்டுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இப்போ இது ஒரு உணவு மண்டபமாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கணும். இந்த முன் வாசலை பாருங்க. இதெல்லாம் இந்த தூண் அமைப்பெல்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த தூண் அமைப்புகள் எல்லாம் இப்போ இடிஞ்சிட்டுது. இது இங்கே மட்டும் தான் இருக்குது. அதாவது கைதடி வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில் ஒரு பகுதியில் இந்த மண்டபம் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. சுவாமி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பொக்ஸை இங்கே வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, வான வேடிக்கையெல்லாம் அவனை அட்டகாசமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. வீரகத்தி விநாயகர் ஆலயம், இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன? இது ஆலயத்து ஒரு தோண்டின ஒரு மரத்துக்கு கீழே இருந்து வந்த ஒரு பிள்ளையாடுறான். அதாவது தொண்டோட கதை என்னென்னா, சின்ன அறிஞ்ச ஒரு மூதாத்தி ஒரு ஆள் இங்கே குளவெட்டைக்குள்ள அதை என்னென்ன கொக்கை சத்தாமண்டு ஒரு கல்லடியில் விழுந்து இருக்குது. அந்த கல்லடிக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் ஒரு ஆள் இருந்து இருக்கப்படுது. அந்த பிள்ளையாரை தான் கொண்டு போய் ஒரு சின்ன இடமே ஆதரித்து அப்படியே வழிபட்டு எல்லாரும் அதை அவற்றை சிஸ்டிகளை பெற்று அருளாசிகளை பெற்று அப்படியே உயர்ந்த வரைக்குள்ளே அது எங்கள் ஊருக்கும் ஒரு பெருமையாக இருந்தது. அப்படியே வந்தால் இன்றைக்கி 3 கோபுரத்தோட இது மிகவும் சிறப்பாக ஒரு தென்மராட்சியில் மட்டும் இல்லை, யாழ் மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பாக போட்டக்கூடிய ஒரு கோயிலாக காணப்படுது. முதல்ல எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க? கனடாவிலேருந்து வந்துருக்கோம். நான் வருஷம் பாருணும். இப்போ ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ என்ன இடம்பெறுது அங்கே? மான் வேட்டையாடுறது நடந்து கொண்டிருக்கு. மானை கொண்டாச்சு. ஸோ இதில் அந்த மானை கொல்ற மாதிரி அவர்கள் செய்து இதில் ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பூஜை ஒன்று இடம்பெறுகிறது.
வணக்கம் வணக்கம். நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? வணக்கம், லண்டன்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கு ஒரு மயிலாட்டம் கொண்டு ஆடிட்டு இருக்கிறீங்க? பார்த்து நான் உங்களோட ஆட்டம் நினைச்சிருக்கிறேன். எப்படி இருக்கு லண்டன்ல இருந்து வந்துருக்கீங்க? இந்த அனுபவம் எப்படி இருக்கு ஆலயத்தில் நிற்கும் பொழுது? நல்ல சந்தோஷமா இருக்கு. 20 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். ஆமா, இந்த 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 மயிலாட்டம் ஆடுகின்ற பொழுது எப்படி இருக்கு உணர்வு? சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆசைப்பட்டு ஆடுற மாதிரி இருக்கு. ஓ, ஐயா எல்லாரோடையும் எல்லா மக்களும் இல்லை என்ன செய்கின்றார்கள் சொல்லி எல்லாரோடையும் முறையாடி கொண்டு தான் இந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கிறேன். நான் பிரித்தானியத்தில் வந்திருக்கேன். பிரித்தானியா வடிவா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த உணர்வு? நல்லா இருக்கு. இப்படி ஒரு கட்டம் நாங்கள் சந்தோஷமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். மேற்கு வாசல்ல இருந்து வடக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்புகின்ற அற்புதமான அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் பக்தியோடு எழுக்கிற அதே நேரத்தில் வெளிநாட்டில இருந்து ஒரு சொந்த முருகர் வந்திருக்காரு. வணக்கம். 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 உங்களுடைய நாடு இது? லண்டன். லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த ஊர்ல நிற்கும் பொழுது? நாங்கள் சுவாமிக்கு அருகில் நிற்கிறோம். எப்படி இருக்கு? சொந்த ஊர் தானே. இதுக்கு வாரது எங்கட குல தெய்வம். அது மீது மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நான் எவ்வளோ தூரம் இருந்து கடந்து வந்தாலும் எங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கு இங்கே வாரதால. அதுக்கு ஒரு வழி இருக்கு. எவ்வளோ பேவணி வந்தாலும் உண்மையில ஒரு வழி ஒன்று இருக்கு அதுக்கு. இனி அதிகம் மக்கள் வரப்போறீங்க யாழ்ப்பாணத்துக்கு. என்ற திருவிழாக்கள் இனிதான் ஆரம்பம். கண்டிப்பாக இதனால் என்ன மெயினாக இப்போ எங்களோட புள்ளியெல்லாம் கூட்டி கொண்டு வரதுக்கு வந்து எங்களோட கலாச்சாரத்தை வந்து அவைக்கும் தெரியப்படுத்துவோம். அதுக்கு உண்மையாக அதான் உண்மையான நோக்கம். அதெல்லாம் நாங்களும் வந்து நாங்கள் வாரம் இல்லாமல் புள்ளிகளையும் கூட்டி கொண்டு வரோம். நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். அதே மாதிரி பாருங்க, அப்படியே சுவாமி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். வான வேடிக்கை எல்லாம் போட்டு அற்புதமாக திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் அன்று இந்த ஆலய வளாகத்தினர்களால் கொண்டு செல்லப்பட்டு மிகவும் காலத்து காலம் திருப்பணிகள் செய்யப்பட்டு இத்தகைய 100 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட மகோற்சவம் இந்த ஆலயத்திலே ஆரம்பிக்கப்பட்டு பல கும்பாபிஷேகங்கள் பல திருப்பணிகள் காலத்து காலம் நடைபெற்று இந்த ஆலயத்தின் முன்னேற்றத்திற்கு ஆலய தர்மகர்த்தாவாக இருந்தவர்களினால் பரிபாலன சபைகள் அமைக்கப்பட்டு ஆலயத்தை மேலும் முன்னேற்றகரமாக கொண்டு சென்றார்கள். ஆலய திருப்பணி வரலாற்றிலே 2014ஆம் ஆண்டு பாலஸ்தானம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற திருப்பணிகள் இந்த வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய திருப்பணிகளாக இருக்கின்றன. அவற்றுக்கு பெரும் காரணமாக இருப்பவர்கள் எம்பெருமான் விநாயக பெருமானின் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற அடியவர்கள் தான். காலேஜ் சுற்றி நிறையிடம் குத்து விளக்கெல்லாம் வைத்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்த இடத்துல வீரஹத்தி பிள்ளையார் சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒன்றை பார்த்துருந்தேன். டீயும் வடையும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த இனிமையான இதில் என்ன டீயும் வடையும் வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 40 நிமிஷம் பாருங்க, இன்னும் தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? ஏர்மன்ல இருந்து. எப்படி இருக்கு இந்த ஊர்? உங்களோட ஊராட்டு நினைக்கிறேன். இந்த நிற்கிற உணர்வு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிறப்பு. ஏராளமான வெளிநாட்டு ரோகுகள் வந்துருக்கீங்க. நிறைய பேர் வந்துருக்கீங்க. ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு பாலஸ்தானம் செய்யப்பட்டு 16ஆம் ஆண்டு பகுதியளவான திருப்பணிகளுடன் கும்பாபிஷேகம் நடைபெற்றாலும் அதற்கு பின்னர் 2019ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தின் இரட்டை கோபுரங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலத்து காலம் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு திருப்பணிகள் புதுப்பொழிவு பெற்று இந்த ஆண்டும் அம்மன் வாசலுக்கு கோபுரம் திருப்பணிகள் நடைபெற்று தற்பொழுது இந்த ஆலயத்திலே 3 கோபுரங்களுடன் அழகிய சித்திர தேர்கள், தீர்த்த தடாகங்கள், நுழைவாயில்கள், வீதிகள், ஆலயம் அருங்கெங்கும் பூமரங்கள், தாகசாந்தி நிலையங்கள், அன்னதானங்கள் என பல சிறப்புகளுடன் இந்த ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயத்துக்கு இந்த கைதடி பிரதேச மக்களின் நம்பிக்கையும் அவர்களின் உதவியும் மிக சிறப்பானது. அதேபோல் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற அடியவர்களும் பெரும் பங்களிப்பு நல்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது ஒத்துழைப்பும் மேலும் தொடர வேண்டும் என கேட்டு நன்றி கூறுகிறேன். நன்றி. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற இந்த காவடி நிச்சயம் இதை சொல்லி ஆக வேண்டும். கிளிநொச்சி பரந்த நிலையிலிருந்து இந்த காவடி வந்திருக்கிறது. இது கிட்ட காட்டையில்லாத என்று சொன்னால் ஜெலோகொண்டு நடிச்சிடும் என்று ஃபுல்லாக வந்து கத்தியால் குத்தி எடுக்கப்பட்ட காவடி கிளிநொச்சி
பரந்தனிலிருந்து இந்த காவடி வந்திருக்கிறது. இந்த யூடியூப்புகளில் காவடி காட்ட இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஜெலோ கண்டென்ட் வந்துடும். ஸோ அருமையான ஒரு கோயில், அற்புதமான ஒரு கோயில். நன்றி மக்களே. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இது சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பல காணொளிகள் தர காத்திருக்கிறார்.